இன்று மதிய உணவு அருந்தி அமர்ந்திருக்கும் நமது உறவு பெருமக்கள் அனைவருக்கும் முன்னாள் செயலாளர் என்ற முறையில் நான் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதுள்ள நிர்வாகம் முன்னால் உழைத்திட்ட நிர்வாகஸ்தர்களை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள் என்ற நிலைக்காக நாங்கள் செயல்படவில்லை. முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சமூக உணர்வின் காரணமாக, சமூகத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக உறவுகளுக்காக முன்னால் உள்ள அனைத்து நிர்வாகஸ்தர்களும் உழைத்தார்கள். அதே போன்று இப்போது உள்ளவர்களும் உழைத்து அவர்களுக்கும் சேர்ந்து பெருமை சேர்க்கிறார்கள். அதனை மனதார பாராட்டுகிறேன். அதே சமயத்தில் இந்த முன்னெடுப்பு, அதாவது முன்னால் உழைத்திட்ட நிர்வாகஸ்தர்களை பாராட்டுவது என்ற முன்னெடுப்பு ரொம்ப பாராட்டுக்கு உரியது. முன்னால் உழைத்திட்ட நிர்வாகஸ்தர்கள் எதிர்பார்ப்பின்றி உழைத்திட்டாலும் அதை அடுத்து வரும் பொறுப்பாளர்கள் அவர்களின் உழைப்பினை மதித்து அவர்களை பாராட்ட கற்றுள்ளார்கள் என்பது இது ஒரு வழிமுறையாகும். இந்த வழிமுறையை முதலில் உருவாக்கி தந்திட்ட இப்போதைய நிர்வாகத்தின் தலைவர் மாப்பிள்ளை நாகராஜ் அவர்களை என் மனதார பாராட்டுகிறேன். அப்போதைக்கு அப்போது உள்ள நிர்வாகங்களில் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். அந்த குறைதனினை வெளியே சென்று பேசாமல் குறிப்பிட்ட நபர்களை, யார் அந்த குறைக்கு உரியவர்களோ அவர்களை நேரடியாக பேச வேண்டும். அதுதான் மனிதாபிமானம், அதுதான் அவர்களை சுட்டிக்காட்டும் முறை, அவர்கள் திரித்து கொள்ளவும் வாய்ப்பாகும். ஆகவே பொறுப்பில் உள்ளவர்களை யாரும் வெளியிலிருந்து குறை சொல்லாமல், அவர்கள் செய்த பணிகளில் ஏதேனும் அவர்களையும் அறியாமல் குறைகள் ஏற்பட்டிருந்தால் நேரடியாக எதையும் நம்ம முகத்துதிக்காண்டி பேசக்கூடாதுங்க. அவங்க தலைவர் வந்துட்டாங்க, அவங்க முன்னாடி இதை எப்படி கேட்கணும் அப்படின்ட்டு வெளியே மட்டும் பேசுறது, முன்னாடி வந்தால் பேசுறது இல்லை. அப்படி பேசாமல் இருக்கக்கூடாது. தப்பு செய்தால் யார் செஞ்சாலும் தப்பு தான். அவங்க தலைவராக இருக்கலாம், அவங்க தலைவராக இருக்காங்க, அடுத்த நாளைக்கு நீங்களே வந்துடலாமுங்க. அந்த தப்பை கேட்கக்கூடிய நீங்களே தலைவராக வந்துடலாம். அதனால் எந்த தப்பையும் யாரையும் நேரடியாக அவங்கள தனிப்பட்ட முறையில் என்னங்க நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கணுமே தவிர, தனியாக இருந்து ஒரு பிறர் பொறுப்பாளர்களை குறை கூறுவதோ குற்றம் கூறுவதோ வேண்டாம் என்று நமது உறவு பொதுமக்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பணிகள் செய்யும்போது அவங்க குடும்ப சுமைகளுக்கும் மத்தியிலும் இது எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்காக, உறவுகளுக்காக ஒரு பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பொறுப்புகளாய் ஏற்கிறார்களே தவிர, அந்த பணியினை செய்கிறார்களே தவிர, யாரும் எந்த பொறுப்புகளுக்கு வருபவர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பது இல்லை என்பதை நமது உறவு பெருமக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தவறுகள் இருக்கலாம், அங்கொன்று இங்கொன்று அறிந்தும் அறியாமல் செய்வதும் நடந்திருக்க தவறுகள். அந்த தவறுகளை பிறர்களிடம் பேசுவதை தவிர நேரடியாக யார் அதற்கு உரியவர்களோ அவர்களிடம் நேரடியாக கேட்டு பெற்று அதிலிருந்து அவர்களும் தெரிந்து கொள்வார்கள். உங்களுக்கும் கேட்டதனுடைய நன்மை கிடைக்கும், அந்த ஒரு முகாந்தரம் கிடைக்கும். அப்படி செய்ய வேண்டுகிறேன்.
மேற்கொண்டும் அதாவது இந்த நிகழ்ச்சியில் நான் கூறக்கூடாததான், அப்படி தவறாக இருந்தால் இப்போது உள்ள நிர்வாகம் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும், மன்னித்து கொள்ள வேண்டும். இது பொது நிர்வாகம். இப்போது நடந்த கூட்டம் நமது உறவு பெருமக்களுக்கும் நமது ஊர் மக்கள் மட்டும் செய்த கூட்டம் அல்ல. வெளியூர்களிலிருந்து மாவட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக சுருக்க சொன்னால் பூரா அழைச்சி நம்ம ஒரு விருந்து அவர்களையும் கவனித்து நாமளும் கவனிக்கிறோம். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு சந்தா கொடுத்தவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் தேவையில்லை. அதை நம்ம கூட்டத்திலே நம்மளுக்குள்ளே பேசுவோம். எப்படி நம்ம உறவு பெருமக்கள் நிர்வாகத்தை பேசக்கூடாதுன்னு சொன்னோம், அதே மாதிரி நிர்வாகமும் எதை நம்மளுக்குள்ளே பேசணும், எதை பொதுவாக இப்படி நாடு தழுவிலே தமிழ்நாடு தழுவிய செட்டியார்களை வரவழைச்சு கொண்டு இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு அந்த அடித்த இதுகளில் அப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறது அது கூடாதுன்னு நான் என் மனசில் பட்டது சொல்கிறேன். நீங்கள் தவறாக இருந்தால் பொறுத்துக்குங்க. மற்றபடி இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பாக பொன் சுப்பிரமணி, வடிவேல் இவர்களெல்லாம் இந்த சங்கத்துக்கு சந்தாதாரர்களாக சேர்க்கும் காலங்களில் சமதர்மபுரம் இந்த மாதிரி ஏரியாவுப்புறம் கரடு முரடான ஏரியா, நடந்தே போவாங்க 2 பேரும் வீடு வீடா. அப்படி கல் கரடு மண். சுப்பிரமணிய செட்டியார் வீட்டு பொன் சுப்பிரமணிய வீட்டை சுற்றியெல்லாம் பொத்தக்கிளி. நான் எங்கள் மாமா அவங்க வீட்டில்தான் நான் இருந்தேன், அதனால் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துகளில் தன்னுடைய இதுகளெல்லாம் மறந்து, தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் மறந்து, தன்னுடைய குடும்பங்களை பற்றி கூட நினைக்காம அப்படி ஏறி செஞ்சு இது பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் பொன் சுப்பிரமணிய அவர்கள் இறப்புகிற அன்னைக்கு இதே சமூகத்தின் சார்பாக அவருக்கான இறப்பு செலவுகளை அனைத்தையும் இந்த சமூகம் செய்வதாக சொன்னது. அப்போது நான் தான் ஒரு தனி நபருக்கு சங்கத்துக்காக உழைச்சாரு, ஒருத்தருக்கு மட்டும் சொன்னால் அடுத்து வர்ற பொறுப்பாளர்களை நாங்கள் என்ன சங்கத்துக்கு உழைக்கலாம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால் இது வேணாம், அவரை சிறப்பிக்கணும்னு நினச்சா அவர் யாபகார்த்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு இதை இந்த மண்டபத்தில் இந்த மண்டபத்துக்கு முன்னால் இருக்கும் அந்த வணிக வளாகம்ங்கிற கீ கடையை 4 கடையை கட்டணுமே நான் செயலாளர் இருக்க காலத்தில். அப்போ அதை கட்டும்போது கட்டியாச்சு. அப்பயே அண்ணன் ராதாகிருஷ்ணன் கிட்ட ஸ்கெட்ச் வாங்கினது இன்னும் நான் வச்சுருக்கேன். அவர் கூட சொன்னார், மாமா அக்ரி மாமா கிட்ட வீட்டில் ஸ்கெட்ச் வாங்கினார். அப்போ வாங்கின அந்த ஹெச் படம் பின்னாடி 100 அடி தூரம் இந்த கடை வணிக வளாகத்துக்கு இங்கிட்டு 100 அடி தூரத்துக்கு டிஸ்டன்ஸ்க்கு இது பண்ணி இது இருக்கும். இந்த இதெல்லாம் கட்டும்போது அந்த 4 கடை கட்டும்போது முன்னால் போஜராஜா மில்லில் வேலை பார்த்த ராஸ் செட்டியார் என்பவர்கிட்டருந்து 5,000 ரூபா, அந்த நேரத்தில் 5,000 ரூபா பெரிய தொகை. நான் சொல்கிறேன் 2001 2002 அந்த 5,000 ரூபா வாங்கி போர்வெல் போட்டோம். அந்த போர் போட்டு தான் இந்த கட்டடத்துக்கு தண்ணி எடுத்தோம், கட்டினோம். கட்டி இந்த வணிக வளாகம் கட்டி, அப்போ அந்த வணிக வளாகம் கட்ட நிதி பத்தாமல் 5 பேர்கிட்ட கடனா ஆளுக்கு 5,000 ரூபா விதம் வாங்கணும். இப்படியெல்லாம் அந்த நேரத்தில் நிதி பற்றாக்குறை இருந்த காலகட்டங்களில் அப்படியெல்லாம் இருந்து கட்டினோம். இதெல்லாம் சங்கத்திலேருந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய கிரீட வைப்பாங்க, எங்களுக்கு ஒரு பெரிய இது கௌரவம் கிடச்சி போகுங்கிறதில்ல. சமூகத்தின் மீது எங்களுக்குள்ள அக்கறையை, எங்களுடைய ஈடுபாடை காட்டுவதற்காகவும் சங்கத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிறதுக்காண்டி செஞ்சோம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எனது பீரியட் முடிஞ்ச அடுத்த நிலைமையிலிருந்து இவ்வளவு உழைத்திட்ட நான் இருக்கிறேன். மற்றவங்க இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டியதில்லை.
இதுவரை அந்த பீரியட்ல இருந்து எந்த ஒரு பீரியட்லையுமே அந்த காலகட்டத்தில் என்னுடன் கன்னியாவு இருந்தார், இளங்கோவன் இருந்தார். அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நிர்வாக குழுலையோ ஒரு ஆலோசனை கௌரவ ஆலோசகர் இந்த இதுலையோ முதல் முறையில் நடந்த நிர்வாகத்தினுடைய பணி என்ன, எப்படி நடந்து வந்திருக்கோம், இப்போ இருக்க நிர்வாகம் அவங்களை பற்றி ஒரு சின்ன கருத்து கேட்கறது கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கல. இதுதான் இப்போ கிடைச்ச பாராட்டு எங்களுக்கு பாராட்டு இல்லை, அந்த கிடைச்ச அவமானம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக நான் கருதுகிறேன். புரியுதுங்களா? எப்பயுமே முன்னாடி இருக்க ஒருத்தரை அடுத்து வர்ற நிர்வாகம் மதிக்க கற்றுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் பேசியதில் எதுவும் குறைகள் இருந்தால் தற்போதைய பொறுப்பாளர்கள் பொறுத்து கொள்ள வேண்டுகிறேன். அடுத்ததாக